பரிசீலனையில் உள்ளது, ஆய்வில் உள்ளது என்று பத்திரிகையாளர்கள் மத்தியிலே பேரவைத் தலைவர் அவர்கள் பேட்டியளித்தார்கள். இதற்கிடையில் தங்கள் மீது கட்சி தாவல் தடை சட்டம் பாய்ந்துவிடுமோ என்ற ஒரு அச்சத்தின் காரணமாக 3 சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தங்களுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்வதாக சட்டப்பேரவை தலைவரிடத்திலே கடிதம் தருகிறார்கள். ஏற்கனவே அவர்கள் மீது கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கடிதத்தின் மீது ஆய்வில் இருக்கின்ற ஒரு நடவடிக்கை இருக்கின்ற பொழுது அவர்கள் பதவியை ராஜினாமா செய்கின்ற பொழுது மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள் அது ஏற்றுக்கொண்டது விதிகளுக்கு முரணானது, சட்டத்திற்கு முரணானது, இதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று நாங்கள் இன்றைக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே எங்களுடைய கோரிக்கையை மனுவாக தந்திருக்கிறோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்திலே பேசுகின்ற பொழுது எங்களுடைய அரசு குதிரை வேகத்திலே செயல்படும் என்று சொன்னார். ஆனால் இந்த அரசு காலையிலே பேரவைத் தலைவரிடத்திலே ராஜினாமா கடிதம் கொடுக்கிறார்கள். ராஜினாமா கடிதம் கொடுத்த 5 நிமிடத்தில் அவர்களுக்கு பிரிண்ட் செய்யப்பட்ட லேமினேஷன் அட்டையுடன் கூடிய அவருடைய அடையாள அட்டை, உறுப்பினர் அடையாள அட்டையை மேல் தளத்தில் இருக்கின்ற மாண்புமிகு அமைச்சர்களுடைய அறையிலேயே அவர்களுக்கு உறுப்பினர் அட்டையை வழங்குகிறார். இது தலைமை செயலகமா அல்லது தாவேகா கட்சியினுடைய தலைமை நிலையமா என்று எங்களுக்கு புரியவில்லை. பொதுமக்கள் கேள்வி எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய கோரிக்கையை மாண்புமிகு பேரவை தலைவரிடத்திலே கொடுத்திருக்கிறோம். இதுபோன்று சட்டப்பேரவை உறுப்பினர்கள் ராஜினாமா செய்வதை இந்த அரசு ஊக்குவித்தால் குதிரை பேரம் அளவுக்கு அதிகமாக நடைபெறும். இந்த அரசு குதிரை பேரத்தை குதிரை வேகத்தில் நடத்தி கொண்டிருக்கிறது என்றுதான் பொதுமக்கள் சொல்லுகிறார்கள், நடுநிலையாளர்கள் சொல்லுகிறார்கள், பத்திரிகையாளர்கள் சொல்லுகிறார்கள், எங்களுடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த குதிரை பேரத்தை தடுத்து நிறுத்துவதற்கு இந்த அரசு முன்வர வேண்டும். தூய்மையான ஆட்சியை தருவோம் என்று சொன்ன முதலமைச்சர் இன்றைக்கு முறை தவறி பின்வாசல் வழியாக தன்னுடைய ஆட்சியை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த அரசு குதிரை பேரத்தை குதிரை வேகத்தில் நடத்தி கொண்டிருக்கிறது என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. எதிர்த்து வாக்களித்த 25 பேருக்கு வந்து நீங்க மறுபடியும் பேச்சுவார்த்தை சேர்ந்து ஒரு 5 பேர் உங்களோட அவங்க சபாநாயகர் பார்த்தாங்க. உங்ககிட்டயும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்க சூழல்ல நீங்க மறுபடியுமே அந்த கட்சி தாவல் அந்த இதை கேட்கறீங்களா? எந்த மாதிரி தாங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் 5 பேர் தாங்கள் செய்த தவறை உணர்ந்து பொதுச் செயலாளரோட நேரடியாக சந்தித்து நாங்கள் செய்த தவறிற்கு வருந்துகிறோம், மன்னிப்பு கோருகிறோம் என்று கடிதம் கொடுத்துவிட்டு மீண்டும் பேரவைத் தலைவரிடத்திலே ஒரு கடிதம் தந்திருக்கிறார்கள். அவர்கள் செய்த தவறை அவர்கள் உணர்ந்துவிட்ட காரணத்தினால் மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் தலைமையை ஏற்று நாங்கள் உறுதியோடு விசுவாசத்தோடு இயக்கத்தினுடைய தலைமைக்கும் நடந்து கொள்வோம் என்று உறுதி தந்திருக்கிறார்கள். செயல்பாடு சரியில்லை அவங்க 3 பேர் ராஜினாமா பண்றாங்க. அந்த 3 பேர் ராஜினாமா, நீங்க ஒரு பக்கம் 5 பேர் இருப்பீங்க, இந்த 3 பேர் ராஜினாமா பண்ணது எப்படி? ராஜினாமா செய்த சட்டமன்ற உறுப்பினர்கள் கட்சி கட்டுப்பாட்டை மீறி குதிரை பேரத்தில் ஈடுபட்டு அவர்கள் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நான் கொடுத்த மனுவோட அடிப்படை என்ன அப்படின்னா, ஒரு கட்சி தாவல் தடை சட்டத்தை இன்வோக் பண்ணணும்னு சொல்லி நாங்க ஒரு புகார் கொடுத்து அது நிலுவையில் இருக்கும்போது சபாநாயகர் அவர்கள் மீது அந்த 3 பேர் மீது கொடுத்த ராஜினாமா கடிதத்தை ஏற்கலாமா கூடாதா, அதுதான் சட்ட பிரச்சனை. ஏற்க முடியாது. ஏன்னா 21 சட்டமன்ற விதிகள் 21 எனக்கு அதிகாரம் இருக்குன்னு சொல்றாரு. ஆனா அவர் மைண்ட அப்ளை பண்ணணும் தான் சட்டம் சொல்லுது. நோட்டிபிகேஷன் எத்தனை மணிக்கு? நேற்று நைட்டு நோட்டிபிகேஷன் வந்த பிறகுதான் அவங்க கட்சியை விட்டு அவங்களுடைய ராஜினாமா ஏற்கப்பட்டதுங்கிறது நாட் மியர்லி மைக்ல பேசுறது ஆகாது. சட்டமன்ற உறுப்பினர்
பேரவைத் தலைவர் அறிவித்தது ஆகாது. நோட்டிபிகேஷன் வரணும். நோட்டிபிகேஷன் வர்றதுக்கு முன்னால மாடிப்படி ஏறி போய் ஒரு அந்த தாவேக்காவுடைய அமைச்சரை சந்திக்கிறாங்க. அந்த அமைச்சர் அவங்களுக்கு சால்வை அணிவிக்கிறார். அதுவே வரவேற்பு தான். கார்டு கொடுக்குறாங்க. அது வந்து எல்லா வலைதளங்களையும் வந்துச்சு. அதுக்கப்புறம் இதை எதிர்ப்பு தெரிஞ்ச உடனே தான் ஃபார்மலா இணைத்தவர்கள் அப்புறம் இணைப்புன்னு ஒரு நாடகத்தை 8 மணிக்கு மேல நடத்துறாங்க. ஆனா அப்பவும் நோட்டிபிகேஷன் வரல. அப்ப நோட்டிபிகேஷன் வராம இருக்கும்போது அவர்கள் இன்னொரு கட்சியில போய் சேர்ந்திருக்காங்க. அப்படி சேர்ந்தவர்களுடைய ராஜினாமாவை ஏற்றுக்கொண்டதாக நீங்க அறிவிக்க கூடாது, திரும்ப பெறணுங்க தான் எங்களுடைய மனு. ஏன்னா இது அவர் ஏத்துக்காம இருக்கிறது. ஆனா நீதிமன்றம் இருக்கு. அப்போ சட்டப்பேரவை உறுப்பினர் சட்டமன்ற அதெல்லாம் போயிடுச்சு சார். பாலா சாஹேப் அப்படின்னு ஒரு பட்டேல் அப்படின்னு ஒரு கேஸ் கர்நாடகால வந்துச்சு. அந்த கேஸ்ல பேரவை தலைவருடைய பவர்ஸ் என்னன்னு விளவாரமா சொல்லிட்டாங்க. ஆன்டி டிஃபெக்ஷன் லா இருக்கும்போது ரிசைன் பண்றதுங்கிறது சட்டப்பூர்வமானது அல்ல, அது அன்கான்ஸ்டிடியூஷனல். அப்படின்னா நீங்க தவறு பண்ணுவீங்க, உங்க மேல ஆன்டி டிஃபெக்ஷன் லாவை வந்து இன்வோக் பண்ண சொல்லி ஒரு கட்சி தலைவர் கொடுத்திருக்காரு. நீங்க பின்வாசல் வழியா ராஜினாமா பண்ணிட்டு தப்பிச்சு போயிடலாம்னு நினைச்சா அப்ப அந்த சட்டத்தோட பலன் என்ன? எனவே அப்படி பண்ண முடியாது. அந்த சட்ட நடவடிக்கை தொடரும். அப்போ எல்லா அதாவது சட்டப்பேரவை தலைவருடைய நடவடிக்கையில நீதிமன்றம் தலையிட முடியாதுன்னு பொய்யா நம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இல்ல, எல்லாத்திலையும் தலையிட்டு இருக்கு. PV ரமணா தலைமையிலான சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி பெஞ்ச் வந்து இதை தெளிவா தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. எனவே இது தவறு. அது மட்டும் இல்லாம இது பேரவையா இல்ல தாவேக்கா கட்சி அலுவலகமா? எந்த ஜிஓ போட்டாலும் அதை திரும்ப பெற அதிகாரம் பேரவை தலைவருக்கு இருக்கு. ரிவோக் பண்ணிக்கலாம். ரிவோக் பண்ணலன்னா இது கொஸ்டினபிள். நாங்க அதை நீதிமன்றத்தில் இல்ல அவர் என்ன அது முடிவை சொல்லல. சொன்ன பிறகு அது குறித்து எங்க பொதுச் செயலாளர் கலந்து பேசி முடிவெடுப்போம்.